அந்த கண்ணை பார்த்தாக்கா இன்னைக்கு வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மேக்கிங் வீடியோ தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய அலைட் மோஷன் அப்ளிகேஷனுடைய லிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டுக்கான எல்லா செட்டிங்ஸுமே ஓப்பன் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4:5 அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் பிளாக் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் ப்ராஜெக்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இரண்டாவது ஆப்ஷனாக இமேஜ் அண்ட் வீடியோ அந்த ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வியூ ஆல் கொடுத்து உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ வீடியோவை ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே 3 டாட் ஐக்கான் ஒன்று இருக்கும். ஸோ அந்த 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரீனில் கரெக்டாக ஃபிட் ஆகிற வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ சைஸை இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ பிளேயருக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ அந்த ப்ளஸ் ஐக்கானுக்கு அடுத்து ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதில் 4வது ஆப்ஷன் டூப்ளிகேட் லேயர் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயர் இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துடும். ஸோ அந்த டூப்ளிகேட் எடுத்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபிட் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷன் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் ஸ்க்ரீன் கொடுக்குறோம். ஸோ ஃபிட் ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து மேலே வந்துடும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த சவுண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுருங்க 0க்கு. ஸோ டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த பேக்ரவுண்டில் இருக்க வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒப்பாசிட்டி 40% வச்சுட்டேன். ஸோ அந்த வீடியோ ஒப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் பின்னாடி. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிட் ஸ்க்ரீனில் வச்ச வீடியோ இருக்கும். ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு ஒரு ஸ்பேஸ் பார் இருக்கும். ஸோ அந்த ஸ்பேஸ் பாரில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கையை வச்சு மேலே ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து மேலே போகும். ஸோ ஓரளவு அந்த வீடியோ மேலே தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ தள்ளி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம INKSPLASHER வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ தான் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த INKSPLASHER வீடியோ வந்து ஆட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் ஆப்ஷனில் போய்க்கோங்க. போயிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க 0க்கு. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வெளில கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ மறுபடியும் அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஆட் எஃபெக்ட்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த நிறைய கேட்டகரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ 3Dக்கு அப்புறம் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேட் மாஸ்கி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோமா கீ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீ கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் பிளாக் கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் உள்ள பேக் ஸ்க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து ட்ராக் பண்ணி வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் லைனுக்கு லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 லேயர் இருக்கும். ஸோ அந்த 3 லேயரில் ஃபஸ்ட்டு 2 லேயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பாக்ஸ் இருக்கும். ஸோ அதில் 2வது பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த 2 லேயரை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஆகி ஒரே லேயரை வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ரைட் சைடில் உள்ள 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மேலே ட்ராக் பண்ணி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிரிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் லிரிக்ஸ் வீடியோவை ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கானை யூஸ் பண்ணி அந்த லிரிக்ஸ் வீடியோ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் லிரிக்ஸ் வீடியோ ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த லிரிக்ஸ் வீடியோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த வீடியோ லைட் ட்ராக் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த வீடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் லைட் அண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆப்ஷனாக ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லிரிக்ஸ் வீடியோவும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஓவர்லே வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த ஓவர்லே வீடியோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே உள்ள 3 டாட் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் லைட் அண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவர்லே வீடியோவை ஆட் பண்ணிட்டோம். ஸோ மேலேயும் கீழேயும் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் லைன் தெரியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் போங்க. ஸோ அதில் ரைட் சைடு உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனாக வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Rap back, illadu tudaratte, ella haters, sunu poratte, ee kali fail, aganadu ni thanne, kosende mal, serramenodu thanne. Rap back, illadu tudaratte, ella haters, sunu poratte, ee kali fail, aganadu ni thanne, kosende mal.